பாலக்கோடு தொகுதியில் செந்தில்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பர்கூர் தொகுதியில் மதியழகன் போட்டியிடுகிறார். திருப்பத்தூர் தொகுதியில் நல்லதம்பி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோலார்பேட்டையில் கவிதா தண்டபாணி, கீழ் வைத்தியநாதன் குப்பத்தில் ராஜேஸ்வரி மோகன்காந்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் மீண்டும் நந்தகுமார் போட்டியிடுகிறார். வேலூரில் கார்த்திகேயன் மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலக்கோடில் செந்தில்குமார், பர்கூரில் மதியழகன், திருப்பத்தூரில் நல்லதம்பி, ஜோலார்பேட்டையில் கவிதா தண்டபாணி, கீழ் வைத்தியநாதன் குப்பத்தில் ராஜேஸ்வரி மோகன்காந்தி, அணைக்கட்டு தொகுதியில் நந்தகுமார் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல வேலூரிலும் கார்த்திகேயன் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி தொகுதியில் மகேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் ஆஸ்டின் மீண்டும் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவு மீண்டும் களமிறங்குகிறார். நெல்லையில் இந்த முறை புதிய வேட்பாளராக சுப்பிரமணியம் அங்கு போட்டியிடுகிறார். ஆலங்குளம் தொகுதியை பொறுத்தவரை ஓபிஎஸ் அணியிலிருந்து தற்போது அந்த தொகுதிக்கு வந்த மனோஜ் பாண்டியனுக்கு ஆலங்குளம் தொகுதி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. வாசுதேவநல்லூர் தொகுதியில் ராஜா வேட்பாளராக புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல ஓட்டப்பிடாரம் தொகுதியில் ராமஜெயம் புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது கோவில்பட்டி தொகுதியில் கருணாநிதி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுமுக வேட்பாளராக கருணாநிதி கோவில்பட்டி தொகுதியில் இந்த முறை வேட்பாளராக அவர் களமிறங்குகிறார். தூத்துக்குடி தொகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீண்டும் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போது மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் வேட்பாளராக அங்கு களம் இறங்குகிறார். முதுகுளத்தூரிலும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீண்டும் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மதுரை வடக்கு தொகுதியிலும் தளபதி மீண்டும் அங்கு அதே தொகுதியில் வேட்பாளராக களம் இறங்குகிறார். அங்கு இரண்டாவது முறையாக மதுரை வடக்கு தொகுதியில் தளபதி போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரமக்குடியில் கதிரவன் புதுமுக வேட்பாளராக